நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு நாளை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த அழைப்பின் பாடல் இந்த காலை வேளையிலே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு போகவே கூடாது. ஏனென்று சொன்னால் நம்மை எல்லாவற்றையும் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார்.
பண்ணுவோம். அன்பர்களே, பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த வேதாராய்ச்சி அடிப்படையில் எங்களை அழைத்து வந்ததற்கான ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிற சீக்கிரமாக அழைத்து வாரும். தலைப்பட்டவர்களை வருகிற நாட்களாவது அழைத்து வர முடியாத நினைக்கிறோம். வந்திருக்க எங்களோடு கூட திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் பேசும்படியாக கொடுத்ததை வேண்டுகிறோம். ஆண்டவரே, வேதத்துடைய சத்தியங்களை மறைப்பொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும், விளக்கி காட்டும். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும், மோட்சமாக்கித்தாரும். இயேசுவின் இனி நாமத்திலே ஏற்றி கேட்கிறோம். அன்புள்ள பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர்கள் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோடு பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முட்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். இந்த 40 நாள் வேதாட்சிக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட ஒரே வசனம் லூக்கா 6:12. இயேசு அந்நாட்களிலே அவர் ஒரு மலையிலே ஏறி அவர் அங்கே ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இயேசு நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அதுதான் என்னை பின்பற்றுங்கள் என்று இயேசு சொன்னார். ஃபாலோ மீ. இயேசு செய்தபடி நாம் செய்ய வேண்டும். அதனால நாம் செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பிரகாசிக்கப்படுவார். மோசே இயேசு மலையிலே பலமுறை ஏறி இருக்கிறார், ஒரு முறை அல்ல. அங்கே மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையிலே போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. இயேசுவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மோசேயின் முகம் அங்கே நாம் வாசித்த வசனம் 34 யாத்திராகமம் 34:35 இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். அதுபோல நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும். அதுதான் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். முகம் பிரகாசிப்பது என்றால் இது வெளிச்சம் அடிப்பதல்ல, வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும். அந்த வாழ்க்கை நேற்று நிறுத்த முக்காடு பற்றி நாம் முடிக்கவில்லை. அதனால அதை தொடர்ச்சி இன்றைக்கு தொடர்ந்து அதை முடிக்க விரும்புகிறேன். அதனால இந்த முக்காடு போடலாமா போடக்கூடாதா என்று அநேகருக்கு சந்தேகம் இருக்கிறது. சிலர் போடக்கூடாது என்கிறார்கள், சிலர் முக்காடு போட வேண்டும் என்கிறார்கள். என்னத்தான் வேதம் சொல்கிறது, எப்படித்தான் வேதம் செய்ய சொல்கிறது, அதை ஒரு முடிவு இன்றைக்கு நாம் செய்ய போகிறோம். மோசேயின் முகம்
ஏன் பிரகாசித்தது என்றால் மலை மேல் ஏறி தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு நேரத்தை செலவிட்டான். அவன் 40 நாள் இரவும் பகலும் தேவனோடு உறவாடினான், உரையாடினான். ஆகினாலே அவன் முகம் பிரகாசித்தது. 40 நாள் இருந்ததினாலே அந்த அளவுக்கு அவன் முகம் பிரகாசி. தேவனோடு கூட இருந்தான், தேவனோடு கூட செலவிட்டான். நீங்க கூட பாருங்க, ஒரு நாள் நீங்க தேவனோடு செலவிட்டு பாருங்கள், அதிலே உங்களுக்கு எவ்வளவு வித்தியாசத்தை பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய அனுபவத்திலே அதை பலமுறை நான் காண்கிறேன். ஆகினால நான் தேவனுடைய சமூகத்திலே தேவனத்திலே நேரத்தை செலவிட வேண்டும். அப்படி செலவிடுவதற்கு இந்த முக்காடு அங்கே நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அங்கே பழைய ஏற்பாட்டிலே மோசே முக்காடு போட்டான், ஆண் முக்காடு போட்டான். புதிய ஏற்பாட்டிலே அங்கே ஆண்கள் முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிக்கிறது. அதை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தின் இறுதியிலே மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுவதில்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், ஆண்கள் போட வேண்டிய அவசியம் போட தேவையில்லை, நாங்கள் போடுவதில்லை, பவுல் போடுவதில்லை என்று சொல்கிறார். அந்த 14ஆம் அதிகாரம் இறுதி பகுதியிலே அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. இன்னும் 16ஆம் அதிகாரம் வசனம் இறுதி பகுதியிலே அந்த முக்காடு எடுபட்டு போகும். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். இது ஆண்களுக்கு சொல்லி இருக்கிறது. அது மட்டும் சொல்லிவிட்டு இந்த 18ஆம் வசனத்தை எனக்கு நாம் எல்லாரும் பிறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அவர்கள் மறுரூபமாக வேண்டும். நம்முடைய நோக்கம் கர்த்தர் நம்மை பற்றி வைத்திருக்கிற ஒரு திட்டம். நாம் நாளுக்கு நாள் மறுரூபமாக ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் பிரகாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது வாழ்க்கை பரிசுத்தம் முன்னேறிக் கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று கற்றுச் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இதே நோக்கமாக இருக்க வேண்டும். நேற்று இருந்த பரிசுத்தத்தை விட இன்றைக்கு நம்முடைய பரிசுத்தம் முன்னேற வேண்டும். அது அங்கே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒன்று. இன்னும் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதிலே என்ன சொல்லுகிறது? 4ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஆண்கள் முக்காடு போடக்கூடாது. இந்த வசனம் தான் சொல்கிறது. 5ஆம் வசனத்தை வாசிங்கள். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போலிருக்குமே. இந்த வசனத்தை பெண்கள் முக்காடு போட வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. இன்னும் 10ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆகையால்
தோற்றுகளை நிற்கும் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அதில் வேதம் நமக்கு முக்காடு போட வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. பெண்கள் ஆண்கள் முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. 11ஆம் வசனத்தில் வாசிங்கள். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனமும் ஸ்திரீகள் முக்காடு போட வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது. இதை குறித்து இன்னும் 15ஆம் வசனத்தில் வாசிங்கள். ஆகினாலே ஸ்திரீகள் முக்காடு போட வேண்டும் என்றுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆண்கள் முக்காடு போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியிருக்கிறது. நான் ஒருமுறை அமெரிக்காவுக்கு போனபோது அங்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அந்த சர்ச்சு பாஸ்டர் முக்காடு போட்டு இருந்தார். ஏனென்றால் அந்த பாஸ்டர் ஒரு யூதனாக இருந்த யூதன் அவர் கிறிஸ்தவனாக மாறிவிட்டார். அவர் பாஸ்டராக மாறிவிட்டார். சபை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த பாஸ்டர் முக்காடு போட்டுக்கொண்டே ஆராதனை நடத்துகிறார். முக்காடு போட்டுக்கொண்டே பிரசங்கம் பண்ணுகிறார், ஜெபம் பண்ணுகிறார், எல்லா காரியத்தையும் செய்கிறார். எனக்கு அது அதிசயமா இருந்தது. என்னடா இது, ஏன் இப்படி என்று ஆராதனை முடித்த பிறகு சிலரை கேட்டேன். அப்புறம் சொன்னார்கள், அவர் யூதனாயிருந்தவர். அவர் அதனால யூதருக்குள்ளே முக்காடு, ஆண்கள் மோசே எப்படி முக்காடு போட்டாலோ அதுபோல இவர் முக்காடு போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அது நம்ம புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்கள் முக்காடு போட வேண்டிய அவசியம். அவர் யூதனாக இருக்கிறபடினாலே அவர் பழைய ஏற்பாட்டின் காரியத்தையே மோசே செய்த காரியத்தை அப்படியே பின்பற்றுகிறார். அது அவர்களுடைய விருப்பம். அவர் முக்காடு போட்டு ஆராதனை நடத்துகிறார், பிரசங்கம் பண்ணுகிறார் என்பதனாலே அவரை ஆண்டவர் தள்ளிவிடப் போவதில்லை. அவர் தேவனுடைய மனிதன், ரட்சிக்கப்பட்டவர், இயேசு ஏற்றுக்கொண்டவர். அதனால்தான் அவர் கிறிஸ்தவனாக ஒரு சபை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே புதிய ஏற்பாடு என்று வரும்போது ஆண்கள் முக்காடு போட வேண்டும், பெண்கள் முக்காடு போட வேண்டும் என்று நமக்கு வேதம் போதிக்கிறது. அதில் வேதம் போதிக்கிறபடி மாற்றி இதிலே நாம் முக்கியத்துவம், இதில் என்னது முக்கியத்துவம் என்றால் அதில் நாம் முக்காடு போடுவது, நான் அதை எப்படி ரெபெக்காள் ஈசாக்கை கண்டவுடனே, ரெபெக்காள் ஈசாக்கு திருமணம் ஆவதற்கு முன்பு ரெபெக்காள் எலியேசராலே அழைக்கப்பட்டுக் கொண்டு வருகிறாள், ஒட்டகத்திலே ஏறிக்கொண்டு வருகிறாள். அப்பொழுது எதிரிலே ஈசாக்கு இருக்கிறதை கண்டு அது அந்த மனிதன் யார் என்று கேட்கிறார். அப்பொழுது எலியேசர் வேலைக்காரர் சொல்கிறார், அவர்தான் என் எஜமான் ஈசாக்கு, அவர்தான் என் எஜமான் ஈசாக்கு என்பதை அந்த ரெபெக்கா கண்ட உடனே ஒட்டகத்தின் மேலே இருந்தவன் கீழே இறக்கி முக்காடு போட்டுக் கொண்டாள் என்று. அதன் அங்கே நாம் என்னத்தை அறிந்து கொள்கிறோம்? அவர் எனக்கும் அவர் எஜமான், அவருக்கு நான் அடிமை, அவருக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன், அவருக்கு நான் கீழ்ப்படிய ஒப்புக் கொடுக்கிறேன். ஏன்னா அவரை நான் திருமணம் செய்ய போகிறேன், அவரை நான் கனம் பண்ண வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும்
என்பதற்கு அடையாளமாக அவன் முக்காடு போட்டுக் கொண்டான். புதிய ஏற்பாட்டிலே ஆண்களுக்கு இது விளக்கப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கு முக்காடு போட சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 1 கொரிந்தியர் 11ஆம் வசனத்தில் அதற்கு காரணம் சொல்லியிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமா இருக்கிறபடியால் தன் தலை மூடி கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாக இருக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசிங்கள். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவன். 9ஆம் வசனம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயை புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆகினால இங்கே புருஷனுக்கு ஆண்களுக்கு முக்காடு போடுவது நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால தேவ சமூகத்தில் கர்த்தரை வசனம் எப்படி சொல்லுகிறதோ அப்படியே நாம் செய்வோம். அதனால நாம் தாழ்த்துவோம். தாழ்மை, அடக்கம், அமைதி. பெண்கள் தான் தாழ்மையா இருக்க வேண்டுமா, அடக்கமா இருக்க வேண்டுமா, ஒழுக்கமா இருக்க வேண்டுமா, அமைதியா இருக்க வேண்டுமா, ஆண்கள் எப்படி வேண்டுமா? அப்படி அல்ல. அங்கே புருஷனாகவன் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவன். அங்கே புருஷன் ஸ்திரீயிலிருந்து எடுக்கப்படவில்லை என்றும் சொல்கிறார். அங்கே ஸ்திரீதான் புருஷனிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த முக்காடு அவசியம் என்று சொல்லியிருக்கிறது. நாம் ஆண்கள் முக்காடு போடவில்லை என்றாலும் நாம் அதை நினைக்க வேண்டும். என்னுடைய முக்காடு நீக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் நான் தேவனுக்கு அடிமை, கர்த்தருக்கு அடிமை. அதை நினைவு கூற வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும். முக்காடு அங்கே போட்டதுக்கு காரணம் மோசேயின் முகம் பிரகாசித்தது. மோசேயின் முகம் ஏன் பிரகாசித்தது? மோசே தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் அங்கே இரவு பகலும் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் இருந்ததுனால முகம் பிரகாசிக்காமல் இருக்குமா? தேவனுடைய சமூகத்திலே நாம் எவ்வளவு நேரம் அதிகமாக நேரத்தை செலவிடுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்றால் பரிசுத்தமாகும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் நாம் அடைந்து கொண்டே இருப்போம். நம் தேவனை இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த வேண்டும். மகிமையே மகிமை அடையும். நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் காணப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால மலைமேல் இருக்கிற அனுபவம் நமக்கு அவசியம். அதாவது ஜெபிக்கக்கூடிய அனுபவம் அதிகமாக தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தை நாம் விட்டுவிடாமல் தவறாமல் செய்வோம். தேவனுடைய பாதத்திலே காத்திருப்பது என்றால் தேவன் நம்மோடு பேசுகிறார், நாமும் தேவனோடு பேசுகிறோம். அங்கே கர்த்தர் வசனம் என்ன சொல்கிறது? அங்கே யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கள். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கும் போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசேயின் முகம் ஏன் பிரகாசித்தது என்றால் தேவன்
மோசையோடு கூட பேசினார். அதனால முகம் பிரகாசம். அப்போ தேவன் நம்மோடு எப்படி பேசுகிறார்? இந்த வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நாமும் கர்த்தரோடு கூட பேச வேண்டும், கர்த்தரும் நம்மோடு கூட பேச வேண்டும். ரெண்டும் அவசியம். நாமே பேசிக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தரும் நம்மோடு பேச வேண்டும், நாமும் கர்த்தரோடு பேச வேண்டும். மூச்சு இழுத்து அப்படியே நிறுத்திக் கொள்ளக்கூடாது. இழுத்த மூச்சை வெளியே விட வேண்டும். அதனால கர்த்தரோடு கூட நாம் பேச வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேச, இதுதான் கர்த்தரின் சமூகத்திலே நம் நேரத்தை செலவிடுவது. வேதத்தை வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவது, இந்த ரெண்டு காரியத்தை எவ்வளவு அருமையான ஒரு சத்தியம் பாருங்கள். இதை நான் ரட்சிக்கப்பட்ட மெட்ராஸ் பைபிள் லீகர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்ததை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அருமையான ஒரு சத்தியம். பறவைக்கு எப்படி 2 செட்டைகள் இருக்கின்றனவோ அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் 2 செட்டைகளை போன்ற இந்த வேதமும் ஜபமும் நமக்கு இருக்கிறது. அந்த 2 சட்டைகளை அடித்து எப்படி அந்த பறவை அடித்து மேல உயர செல்லுகிறதோ அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த வேதத்தை வாசிப்பதில், தியானிப்பதிலும், தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்பதிலும் நாம் உயர செல்கிறோம் என்றால் நாம் பரிசுத்தம் அடைந்து கொண்டே செல்கிறோம். மகிமை அடைந்து கொண்டே செல்கிறோம். மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்படியே பகவத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். ஆண்டவர் வரும்போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நாம் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஏலோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். அதனால இயேசுவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நாமும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே வரும்போது நாம் மரித்தவர்களாக இருந்தால் உயிரோடு நம்மை எழுப்பி நம்மை மறுரூபமாக்கி பரலோகத்தில் எடுத்துக்கொள்வார். இயேசு வரும்போது நம் உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்குவார், மரித்து இருந்தால் உயிர்ப்பித்து மறுரூபமாக்கி எடுத்துக்கொள்வார். அதனால நாம் இந்த மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்தில்லை என்று வேதம் கூறுகிறது. ஆகினால் நாம் இந்த சரீரத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகினாலே தேவன் நம்மை பாவத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது, இந்த சரீரத்தோடு பரலோகத்துக்கு போக முடியாது. ஆகினால் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னால் அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது, நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டே இருக்கிறது. தேவனை மகிமை அடைய செய்து மறுரூபமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிரோடு இருந்தால் அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதனால இந்த உலகத்தில் யாருமே சாகாமல் நிச்சயித்த காலமாக ஒருவரும் வாழப்போவதில்லை. ஒரு நாள் வரும், அந்த நாளிலே நாம் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போய் ஆக வேண்டும். ஆயத்தமாய் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். நாம் பரிசுத்தமாய் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால், தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியும். நாம் ரட்சிக்கப்படாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏறுகிற நரகக்கடல் நமக்கு தேவை. கர்த்தர் நமக்காக உண்டாக்கவில்லை, பிசாசுக்காக தூதருக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். நமக்கு அதல்ல, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது, உண்டாக்கி வைக்கிறது பரலோகம். அதை நாம் சுதந்திரத்துக் கொள்ள நாம் அடிக்கடி தினமும் எவ்வளவு நேரம் தேவன் சமூகத்தில் காத்திருக்க முடியுமோ நேரத்தை செலவிடுவோம். மலைவேறி இருக்கிற அனுபவம், அதுதான் மலைவேறி ஏறுகிற அனுபவம். அதனால நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். எந்த அளவுக்கு இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்றால் நான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? ஒருவேளை இன்றைக்கு நான் மறித்தாலும் நான் எத்தனையோ முறை மறுத்து செத்து பிடித்தேன்.
எப்பொழுது மறித்தார்? என்னுடைய அனுபவம். நான் மறித்ததுக்கு பயப்படவில்லை. இன்னும் கொஞ்ச காலம் இருந்து தேவனை ஊழித்து செய்து சபைகளை கர்த்தர் என்று கொடுத்திருக்க தரிசனம், இந்தியா முழுவதிலும் 1000 சபைகளை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வார்த்தை, என்னுடைய விருப்பம். ஆகினால்தான் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்தால் நல்லா இருக்கும் என்று யோசித்தேன். மற்றபடி இன்றைக்கு மறித்தாலும் கூட நான் கர்த்தரிடத்திலே பரலோகத்திலே செல்வேன் என்ற நம்பிக்கை நிச்சயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். எந்த நிமிஷத்திலும், ஒரு நிமிஷம் ஆலயத்துக்கு வரும்போது மட்டுமல்ல, நம் வீட்டில் போனாலும் அந்த அனுபவம் இருக்க வேண்டும். அது ஆலயத்தில், ஆபீஸ்ல, வேலை ஸ்தலங்களிலே, கம்பெனி, ஃபேக்டரி, எங்கே இருந்தாலும், எங்கே நாம் சென்றாலும், எல்லா இடத்திலும், மார்க்கெட்டுக்கு போனாலும், எங்கே இருந்தாலும் நாம் கர்த்தரை சந்திக்க நாம் பரிசுத்தமாக எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறேன். கட்டில் மூடி கட்டு நோக்கி நாம் ஜெபம் பண்ணும். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம்.